நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் எஃப்எம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்தந்த ஏரியாவில் உள்ள எஃப்எம் தான் நிறைய கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சிலர் சூரியன் எஃப்எம், சிலோன் எஃப்எம், கோடை எஃப்எம் இந்த மாதிரி நிறைய எஃப்எம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. நானும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். 100% வந்து சக்ஸஸ் ஆச்சுது. வாங்க ஆண்ட்ராய்டு எப்படி மாட்டலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. இதுதான் எஃப்எம் ஆண்டனா. இது நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அலுமினியம் பைப் இருக்கு. 1 2 3 4 5 எல்லாமே ஒரே லெங்த் உள்ள பைப்பு. இதுக்கு பேர் தான் டைபோல். இது கொஞ்சம் 2 பக்கமும் பெண்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்கொயர் அலுமினியம் பைப்பு. அதில் வந்து இடையில ட்ரில் போட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே காயலங்கடையில் கிடைக்குது. இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸாக பழைய டிவி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இது வந்து கிடைக்குது. அப்படி இல்லைன்னா கூட நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பைப்பில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 இந்த 4மே டைரக்டர். இது வந்து டைபோல். இந்த மாதிரி வளைஞ்சி இங்கே ஒரு எண்டு, இந்த ஒரு எண்டு இருக்குது. இந்த 2 எண்டும் கான்டாக்டில் இருக்காது. இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் வந்து ரிஃப்ளெக்டர். ஓகே, இந்த டைபோலில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒயர், இது வந்து ஃப்ளாட் ஒயர்னு சொல்கிறோம். இது பழைய காலத்து ஒயர். இப்போ இது கிடைக்கல, புதுசு கிடைக்கல. ஆனால் நிறைய பேர்ட்ட இருக்குது, காயலங்கடையிலும் கிடைக்கும். இந்த ஒயர் வந்து முன்னாடி டிவி ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பக்கமும் ஒயர் இருக்கும், நடுவில் ஒரு கேப் இருக்குது. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து காப்பர் கம்பி இருக்குது, வெளியே வந்து ஸ்லீவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துங்க. நான் வந்து ஒரு டெக்னீஷியன்ட்ட கேட்டேன், ஏன் இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒயர் கிடையாது. இதுக்கு பேர் வந்து கோயாக்சியல் கேபிள். இந்த ஒயர் இதை விட இந்த ஒயர் பெட்டர். ஆனால் அப்போ வந்து இந்த ஒயர் கிடையாது. அப்போ இது மட்டும் தான் இருந்தது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிதுன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணோம். ஆனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இதை விட நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒயர் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி, இது வந்து ஆர்டினரி கேபிள் டிவியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் தான். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக எடுத்துங்க. ஓகே, ஸோ இதை என்ன செய்யணும்னா, இந்த டைபோலில் இந்த 2 எண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. இப்படி கேப் இருக்கணும். ஒன்றை வந்து ஒரு பக்கம், இந்த மாதிரி. நான் இப்போ அவசரமாக பண்ணுறேன், பொறுமையாக பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டுக்கணும். இதுக்கும் கான்டாக்ட் இல்லை. அடுத்ததை இதே மாதிரி இந்த ஹோலில் போட்டு எடுத்து சுற்றி அடுத்த பக்கம் போட்டுங்க. இதை வந்து நல்ல டேப் பண்ணிங்க. இன்சுலேஷன் டேப் எடுத்து இதை சுற்றிங்க. அது மாதிரி இதையும் சுற்றிங்க. இந்த 2 கான்டாக்ட் ஆகிடக்கூடாது. இது வந்து 2 எண்ட்ஸ். ஓகே, இப்போ இதில் உள்ள இந்த ஒயரை எடுத்து இந்த மாதிரி பூஸ்டர் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸாக கிடைக்குது, காயலங்கடையிலும் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது ஆண்ட்ரா பைப்போடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து பூஸ்டர். இதுக்கு பேர் வந்து RF ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவோம், அல்லது கெயின் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது டாப், இதுதான் வந்து பைப்பில் மாட்டக்கூடியது. இந்த மாட்டிருக்கு மேலே, அந்த டைப்போல்லேருந்து எடுத்துருக்கு. இதில் டாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்குது. இந்த 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று இந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம் கொடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கீழே இப்படியே எடுத்து கேபிளை கொண்டு போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது RF ஆம்பிளிஃபயர் பூஸ்டர் கெயின் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கேயும் 2 செட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன். ஒரு சைடு என்ன போட்டிருக்குன்னா டிவின்னு போட்டிருக்குது, ஒரு சைடு பூஸ்டர்னு போட்டிருக்குது. ஒரு சைடு டிவி, ஒரு சைடு பூஸ்டர். பூஸ்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது.
ஸோ அப்போ இங்கேருந்து வரக்கூடிய லைனை கொண்டு இந்த பூஸ்டரில் கொடுத்துடணும். இது எங்கே இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒயர் அப்படியே கீழே கொண்டு போய் அந்த ஒயரில் எண்டை நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த டிவியிலேருந்து 2 ஒயர் எடுத்து நம்ம ரேடியோவில் உள்ள எஃப்எம் ஆண்டனால கனெக்ட் பண்ணலாம். இது பவரில் ஒர்க் ஆகக்கூடியது. இது நம்ம கீழே ரூமில் வச்சுருக்கிறோம். இதில் இருந்து பவர் வந்து இந்த பூஸ்டருக்கு வந்து இங்கேருந்து அதே ஒயரில் சிக்னல் வந்து கீழே போகுது. இந்த மாதிரி வெறும் டைபோல் மட்டும் கடையில் கிடைக்குது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைபோல் வச்சுருக்காங்க. இந்த டைபோல் இப்போ வந்து இந்த மாதிரி செட்டப் இல்லை பண்ண முடியலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைபோல் மட்டும் வாங்கிட்டு இதில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து கொண்டு போய் எஃப்எம்மில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் செட் பண்ணால் நல்ல கிளியராக நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டைரக்ஷனில் செட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இப்போ நம்ம இதோட சிக்னல் வந்து இப்போ கீழே போயாச்சு. கீழே வந்து நான் பூஸ்டர் கெயின் கண்ட்ரோல் வச்சுருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இந்த ஒயர் வந்து நமக்கு பூஸ்டரில் வந்து வரக்கூடிய ஒயர். இது பூஸ்டர் கெயின் கண்ட்ரோல் RF ஆம்பிளிஃபையர். ஓகே, அதோட டிவி அவுட்டை வந்து நான் இந்த எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பீக்கர் ஒயரில் எடுத்து 2 crocodile கிளிப் மாட்டியிருக்கிறேன். இதில் ஒரு கிளிப்பை வந்து சும்மா தான் யூஸ் பண்ணலை, சும்மா நான் போட்டிருக்கிறேன். ஒரு கிளிப்பை வந்து ஒரு ரேடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு ரேடியோ ரிசீவர், பேனசானிக் ஒரு நல்ல ரேடியோ ரிசீவர். இதில் வந்து எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம், எத்தனை சேனல் கிடைக்குன்னு பார்ப்போம். RF ஆம்பிளிஃபையர் ஆனில் இருக்குது. செட் ஆன் பண்ணுறேன். 88 நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 88 to 108 மெகாஹெர்ட்ஸ். இப்போ நான் 88ல ஸ்டார்ட் பண்ணுறேன், டியூன் பண்ணுறேன். 88ல ஒரு சேனல் லைட்டாக கிடைக்குது. 89ல ஒரு சேனல் கிடைக்குது பாருங்க. இது வந்து சிலன் மாதிரி தான் தெரியுது. டியூன் பண்றேன். ஒரு சேனல் கிடைச்சிருக்கு. මම තුමලදන ජය 91.7ல அடுத்த சிலன்ல இருந்து இன்னொரு சேனல் கிடைச்சிருக்கு. ஒரு சேனல் கிடைச்சிருக்கு. இது கேரளா 92.6ல வந்து கேரளா சூப்பரா இருக்கு. ஒரு சேனல் இருக்கு. இது இன்னொரு சேனல். சூப்பரா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. கேரளா இது ஒரு தமிழ் சேனல். நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. 95.07. நாகர்கோவில் வந்து நாகர்கோவில் பாத்தீங்கன்னா 101ல கிடைக்கும். பட் இங்க பவர் கூடுதலா இருக்கிறதுனால நம்ம 95ல கிடைக்குது. இது ஏதோ வேற ஒரு லாங்குவேஜ் மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு சேனல் கிடைக்குது. In sports news, the official warm-up fixtures for this year's ICC இது ஏதோ ஒரு சேனல். இது நல்ல கிளியரா இருக்கு. இது சிலோன் இலங்கையில இருந்து இன்னொரு சேனல் கிடைச்சிருக்கு. இதுல ஒண்ணு கிடைக்குது, சரியா இல்ல.
இதான் ஆக்சுவலி நாகர்கோவில் 101. நாகர்கோவில் 2 இடத்துல கிடைக்குது. കൃഷി രീതികളെ കുറിച്ച് കേരള സംസ്ഥാന இது ஒரு கேரளால உள்ள ஒரு சேனல். நூற்றி 3 ஒரு நல்ல சேனல் கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. தமிழ் சேனல். மாற்ற வேண்டும் என நாடாளுமன்றில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுல ஒரு சேனல் 103ல இன்னொரு சேனல் கிடைக்குது. தமிழ் சேனல் நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது எல்லாம் இருக்கணும். 104.1. Voodoo hand and body lotion சிறந்த வாசனையோடு இப்போது பக்கத்து சம்பத் ரந்திரிய தங்கக்கடன் சேவை ஐஷ்ணவி. இது ஒரு நல்லா இருக்கு. சக்தி எஃப்எம்ல சொல்லி போட்டிருக்கு. எங்க உள்ளன்னு தெரியல. இது ஒரு சேனல். இது ஒரு சேனல். இது என்ன தெரியல. இருபத்தி 5ல ஒரு சேனல் இருக்கு. දවසක් රාජ උද්‍යානයට වී සිට පසුව තම දෙමාපියන් බලන්නට පිටත් වුණා. இதுல ஒரு சேனல் இருக்கு. භාග්‍යවතුන් වහන්සේ இதுல ஒரு சேனல் இருக்கு. இதுல ஏதோ ஒரு சேனல் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா 104.1ல ஸ்ரீலங்கா சூப்பரா இருக்கு. குவாலிட்டி பாத்தீங்கன்னா செம குவாலிட்டி, வேற லெவல். ஒரிஜினல் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த செட்டு வந்து ஏதோ ஹை குவாலிட்டி செட்டு, அதனால இதுல ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ ஒரு செட்டு சர்வீஸுக்கு வந்து அது இன்னும் தூசி கூட துடைக்கல, பார்த்தாலே தெரியும். ரொம்ப பழமையான ஒரு செட்டு. இதுல வந்து எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அதே ஆண்டனா ஒயரா நான் இப்போ இந்த ஆண்டனால கொடுக்குறேன். ஆண்டனால கொடுத்தாச்சு. இப்போ இந்த செட்டை ஆன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா முள்ளு சரியா தெரியல. நான் இந்த பக்கம் இருந்து கொண்டு வரேன். ஓகே, இதான் 88. பாருங்க எத்தனை சேனல் பிடிக்குது பாருங்க. இது ஒரு சேனல். റേറ്റിംഗ് ഉള്ള ഒരു കിഡിലൻ എസ്യുവി ഒരു ചാനൽ ഉണ്ട്, സദ്യയുണ്ട്, പൂക്കളുണ്ട്. Central Tube since 1911. സ്മിത മംഗളം മോളമംഗളം 350 പരം அழைப்பாளராக. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு அச்சத்துல இருந்து அப்படியே பிடிச்சிட்டே வருது. ஒவ்வொரு மில்லிமீட்டருக்கு ஒரு சேனல் பிடிக்குது. 88லேருந்து 108 வரைக்கும் ஏகப்பட்ட சேனல்ஸ் பிடிக்குது. உண்மையிலே இந்த ஆண்ட்ராய்டு வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்களும் செட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எல்லாமே இது வந்து நமக்கு ஈஸிலி அவைலபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. காயலம் கடையில் கிடைக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு கடையில் இந்த மாதிரி அலுமினியம் பைப் கிடைக்கும். வாங்கி நீங்களே செட் பண்ணலாம். இந்த பூஸ்டர் மட்டும் எங்கேயாவது செகண்ட்ஸில் யார்ட்டையாவது இருக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேர் நினைக்கலாம் எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. 5.1 இருக்குது, 7.1 இருக்குது, பென் டிரைவ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ இவ்வளோ டெக்னாலஜி இருந்த பிறகு இந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி எஃப்எம்ல பாட்டு கேட்டவங்களுக்கு தான் தெரியும் அதில் உள்ள இனிமை. பழமையின் இனிமை வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு
இதில் சில கருத்துக்கள் இருக்கும். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்